Hi friends, this is Navita. In the video 11th standard physics page number 26 unit 6 gravitation lesson la irukra geostationary and polar satellite concept da paakaporom okay. So geostationary and the பேர்லயே தெரியுது geo na enadhu world, stationary na enadhu அப்படியே stationary na like எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல நிக்கிறது அப்படிங்கற மாதிரி வரும். So geostationary satellite ன்னு ஒன்னு இருக்கு. polar satellite na இப்ப நம்ம நார்மலாவே வந்து எர்த் வந்து நார்த் போல் சவுத் போல் அப்படினு பிரிப்போம் கரெக்ட்டா. சோ அப்ப அந்த போல்ஸை பேஸ் பண்ணி சுத்துறது வந்து polar satellite அப்படினு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Satellite orbiting the earth having different time periods corresponding to different orbital radius. அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு இவ்வளோ ரேடியஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் சுற்றும். இப்போ இதே வந்து இங்கே ஒரு சேட்டலைட் இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு வேறு ரேடியஸ் இருக்கும், அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் சுற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியுமா அதோட ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆஃப் த சேட்டலைட்டை இஃப் இட்ஸ் டைம் பீரியட் இஸ் 24 hours. ஒருவேளை அது வந்து எர்த்தை சுற்றி வரதுக்கு 24 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதோட ஆர்பிட்டல் ரேடியஸை என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கெப்லர்ஸ் தேர்ட் லா படி நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோஸில் வேணால் ஒரு டெஃபினிஷன் பார்த்துருப்போம். பேஜ் நம்பர் 24 டைம் பீரியட் ஆஃப் த சேட்டிலைட்டில் இந்த டெரிவேஷன் ஒன்று t² is equal to 4π² divided by gme into re plus hd whole cube அப்படிங்கிற ஒரு டெரிவேஷன் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்டெப் வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி என்னென்னா ஒரு கெப்லர்ஸ் தேர்ட் லா ஓகேவா. கெப்லர்ஸ் தேர்ட் லா என்னது t² is directly proportional to a cube தானே. டீங்கிறது அந்த டைம் பீரியட், ஏங்கிறது அந்த டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் t², இதை வந்து கான்ஸ்டன்ட், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு சொல்லும்போது அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது ஏ, இது வந்து அதோட ரேடியஸ் ப்ளஸ் ஹெச் ஓகேவா. அப்போ ஆர்இங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ப்ளஸ் ஹெச் தி ஹோல் கியூப் அப்படின்னு வரும், ஏ கியூப் அப்படிங்கிறது. அடுத்தது இப்போ எனக்கு என்ன தேவை, இந்த ஆர்இ ப்ளஸ் ஹெச் தானே தேவை. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்ன இது மட்டும் இந்த சைடு இருக்குமா, ஆர்இ ப்ளஸ் ஹெச் தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்இ இன்ட்டு t² டிவைடட் பை 4π² அப்படின்னு வந்திருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நான் கியூப் ரூட் எடுத்துக்கிறேன், பவர் 1/3 எடுத்துக்கிறேன், இங்கேயும் பவர் 1/3 எடுத்துக்கிறேன். ஸோ 3யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர்இ ப்ளஸ் ஹெச்னு மட்டும் வரும். இந்த வேல்யூவில் ஜிஎம்இ t² டிவைடட் பை 4π² பவர் 1/3 அப்படிங்கிறது மட்டும் வரும். இப்போ இந்த இடத்துல டைம் பீரியடுக்கு பதிலாக 24 hours இருக்குல்ல, அது வந்து நான் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாஸ் ஆஃப் த எர்த்து, ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, இது எல்லாத்தையுமே சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹெச்சோட வேல்யூ என்னென்னு வருது அப்படின்னா 3600 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரியான சேட்டிலைட்டை நம்ம ஜியோஸ்டேஷனரி சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சின்ஸ் இட் அப்பியர்ஸ் டு பி ஸ்டேஷனரி வென் சீன் ஃப்ரம் த எர்த், அது வந்து எர்த்துலேருந்து பார்க்கும்போது அது வந்து ஸ்டேஷனரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா இதுதான் எர்த்து ஓகேவா. ஸோ இது வந்து சுத்தம் கரெக்டாக. அப்போ இந்த சேட்டிலைட்டும் வந்து இது எப்படிலாம் சுற்றுதோ அதே அளவுக்கு சுற்றுது. பிகாஸ் அதுவும் வந்து எவ்வளோ நேரம் தான் எடுத்துக்குது, 24 hours தானே எடுத்துக்குது. ஸோ அப்போ இது சுற்றும்போது இதுவும் வந்து அது கூடவே சுற்றும் கரெக்டாக. ஸோ அப்போ இங்கேருந்து இப்போ இங்கே யாரோ ஒரு பர்சன் இருக்கிறாங்க ஓகேவா. அப்போ இங்கேருந்து இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ இது சுற்றுறதுனால இதுவும் சுற்றுறதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து நகர்ற மாதிரியே தெரியாது. அந்த சேட்டிலைட் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம வந்து ஜியோஸ்டேஷனரி சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் தே அப்பியர் டு பி ஸ்டேஷனரி வென் சீன் ஃப்ரம் த எர்த்லேருந்து பார்க்கும்போது அது ஸ்டேஷனரியாக தெரியும். இந்தியா வந்து இன்சாட் அப்படிங்கிற குரூப் ஆஃப் சேட்டிலைட்ஸ் வந்து ஜியோஸ்டேஷனரி சேட்டிலைட் தான். அதை வந்து டெலிகம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அனதர் டைப் ஆஃப் சேட்டிலைட் என்ன, விச் இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப், அது வந்து ஒரு 500 to 800 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வச்சுருக்காங்க சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தோட ஆர்பிட்லேருந்து. அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் சுற்றுது அப்படின்னா நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் சேட்டிலைட் எல்லாமே நார்த் போல் டு சவுத் போல், அதனால் அதை வந்து போலார் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 100 minutes எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ ஆக்சுவலி 1 hourக்கே 60 minutes, அப்போ 2 hours 120 minutes, அப்போது 2 hours விட கம்மியான ஒரு டைமில் வந்து அது வந்து சுற்றிட்டே வந்துடுது கரெக்டாக. அப்போ அதனால் வந்து ஒரு நாளைக்கு நிறைய தடவை அது வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலார் சேட்டிலைட் அப்படிங்கிறது கவர்ஸ் ஏ ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியா ஃப்ரம் போல் டு போல். அது வந்து ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணிகிட்டே வரும். இப்போ எர்த் வந்து ரொட்டேட் ஆகுதுல்ல, உடனே இது அப்படியே வந்தோடனே என்ன ஆகும், இந்த எர்த் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்போ ஒரு வேறு ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியாவை இது கவர் பண்ணும், கொஞ்சம் ரொட்டேட் ஆகும், இது வேறு ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணும் 1 ரெவல்யூஷனில். நெக்ஸ்ட் ரெவல்யூஷனில் வந்து கவர்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிப் ஆஃப் ஏரியா. சின்ஸ் எர்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு குட்டி குட்டி ஆங்கிளில். ஸோ இந்த வேல வந்து போலார் சேட்டிலைட்ஸ் அப்படிங்கிறது என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தையும் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.